ஹே ஹாய், இன்னைக்கு டே 23யோட ஜும்கா டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஜும்கா அப்படின்னா நம்மளோட இயர்ரிங்ஸோட டிசைன் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா அந்த டிசைன்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா ட்ரெஸ்ஸஸில் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அதுதான் அது வந்து ட்ரெஸ்ஸஸில் இருக்கிற பேட்டர்ன்ஸு. இதுதான் ஜும்கா டிசைன்ஸ் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஜும்கா டிசைன்ஸ் எங்கெல்லாம் வரும் அப்படின்னா பேக் ஹேண்டில் இந்த இடத்துல போகிறதுக்கு வரும், அப்படி இல்லைன்னா இங்கே போகிறதுக்கு யூஸ் ஆகும். தென் ஜும்கா டிசைன்ஸ் வந்து வேறு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபிங்கர்ஸில் போகிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அந்த மாதிரி பாட்டுன்ற இடத்துலலாம் நம்ம டிசைன்ஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும். சரி, அந்த ஜும்கா டிசைன்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஜும்கானா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ ஜும்கா டிசைன்ஸ் போடுறதுக்கு எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா எடுத்து விட்டுருங்க, சரியா? இது இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளால் டிசைன் வந்து ப்ராப்பராக போட முடியாது. ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க, ஓகேவா? அது 1 இன்ச்சில் தான் இருக்கணும் ஸ்ட்ரைட் லைனு. இப்போ அதிலிருந்து ஒரு பவுல் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ இதிலிருந்து இப்படி ஜாயின் பண்ணுங்கள். தென் இதிலிருந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே 1 2 டாட் வச்சாச்சு. இது 3 4 டாட்டு. இது லைட்டாக ஒரு கோடு போட்டு 5வது டாட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதோடு இந்த டிசைன் முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்லை. இப்போ இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ள நம்ம நார்மலி போடுற லீஃப் டிசைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த ரிமைனிங் ஸ்பேஸ் எல்லாத்தையும் ஷேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போது இங்கே பெரிய டாட்டு, அப்புறம் நடுவில் குட்டி டாட்டு, அடுத்து பெரிய டாட்டு, அவ்வளோதான். இது வந்து சிம்பிள் டிசைன். நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். சேம் அதே மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்குள்ளே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ்மெண்ட் தேவையில்லை, இந்த ட்ரையாங்கிளுக்கு போட்டுக்கோங்க. இப்போ 1 2 and 3 and 4. ஓகே, இப்போது 1 ஷேட் பண்ணிக்கோங்க, 2 விட்டுட்டு 3 ஷேட் பண்ணிக்கோங்க, 4 விட்டுட்டு 5 ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதிலிருந்து ஒரு குட்டி ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்க போகிறோம். ஓகே, இப்போ இதிலிருந்து சேம் அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்க போகிறோம். இதில் சைடு மட்டும் கிராசிங் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ இதில் ஒரு லைன் பண்ணி லீஃப் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு. இப்போ இங்கே கொஞ்சம் பெரிய டாட் வச்சுக்கலாம். வச்சாச்சு. இப்போ இந்த லைனை டச் பண்ணிக்கலாம். சேம் பெரிய டாட்டு, குட்டி டாட்டு, பெரிய டாட்டு, குட்டி டாட். திஸ் டிசைன் ஆல்சோ ஓவர். நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் டிசைனுக்கு பவுல் ஷேப்பை ஆப்போசிட்டில் போட்டுக்கோங்க. பவுல் ஷேப், ஓகேவா? பவுல் ஷேப்பை ஆப்போசிட்டில் போட்டுக்கோங்க. பட் கொஞ்சம் லென்த்தியாக போட்டுக்கோங்க. இதில் வந்து 1 2 and 3 வேவ்ஸ் கொடுத்து இந்த இதை எண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து இங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு பெரிய பபிள்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைன் கொடுங்க. இப்போ இங்கேருந்து இப்படி
எஸ்ஸை வந்து ஆப்போசிட்டில் போடுங்க. இங்கே ஒரு டாட் வச்சுக்கலாம், இங்கே ஒரு டாட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சா? இப்போ இதில் வந்துட்டு கவுஸாக போட்டுக்க போகிறோம். ஓகே, இதோட எண்ட் பண்ணிக்கோங்க. தென் இதே மாதிரி இங்கேயும் க்ளோஸ் போட்டுக்கோங்க. க்ளவுஸும் போடலாம். கொஞ்சம் பெண்ட் பண்ணி வர்றதுனால இது போய் க்ளவுஸ், இல்லைன்னா நேராக போட்டோன்னா அது வந்து லைன்ஸாக வந்துடும். இப்போ இங்கே ஸ்ட்ரில்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ லைட்டாக இந்த சைடும் எடுத்துவிட்டு இப்போ இங்கே சேம் பேட்டர்னில் செகண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு லைன் கொடுத்து, இங்கேருந்து ஒரு லைன் கொடுத்து, இங்கேருந்து ஒரு லைன் கொடுத்து, சேம் டாட் இங்கேருந்து ஒரு லைன் கொடுத்து முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து டார்க்கன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பேஸை. ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் டிசைன் ரவுண்ட் ஷேப்பு. ஒரு ₹1 காயின் அளவுக்கு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. இப்போ இதில் கிராஸ்டு லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்குள்ள டாட்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் தட் அதே மாதிரி ஒரு சர்க்கிள் பண்ணிக்கலாம். இப்போது பேசிக்கில் சொல்லி கொடுத்த மாதிரி 4 பக்கமும் ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இந்த லைன் எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்மளோட ஹம்ஸ் வந்து ப்ராப்பராக வரும். ஸோ இல்லைன்னா நம்மளோட ஹம்ஸ் வந்து ப்ராப்பராக வராது, எல்லாமே அன்ஈவனாக போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஹம்ஸ் போடுறதுக்காக நம்ம டாட்ஸ் வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இங்கேருந்து ஒரு லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. இங்கேருந்து சேம் டாட் அதே மாதிரி ஒரு ஹம் கொடுத்து ஒரு டாட் வச்சுக்கலாம். அடுத்து பெரிய டாட்டு, அடுத்து குட்டி டாட்டு, அடுத்து பெரிய டாட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சேம் அதே மாதிரி ஆப்போசிட் கொடுத்து, ஓகே, இப்போ இங்கே ஹம்ஸ் கொடுத்து இதிலிருந்து ஒரு லைன் கொடுத்து டியர் ட்ராப்ஸு, லைட்டாக ஒரு லைன் கொடுத்து டியர் ட்ராப்ஸு, லைட்டாக ஒரு லைன் கொடுத்து டியர் ட்ராப்ஸ். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். சேம் ஒரு லைன் போட்டுக்கோங்க. கேஜ் போடுவோம்ல, கிளி கூண்டு வரைவோம் இல்லையா, கிளி கூண்டு மாதிரி கொஞ்சம் லார்ஜாக வரைஞ்சி இதில் இப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து இப்படி போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட டிசைன் தான். ஓகே, இதை போட்டாச்சு இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து இதுலேருந்து இப்படி பாதி போட்டுக்கோங்க. இப்போது இந்த டிசைனில் சேம் அதே லீஃப் போட்டுக்கலாம்.
இப்போ இங்கேருந்து ஒரு லீஃப் போட்டுக்கலாம். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு போட்டாச்சா? இப்போது 1 2 1 2 ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்த ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லீஃப் வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு அந்த டிசைன் பிடிக்கல அப்படின்னா ஃபுல்லாக ஷேட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு 3 லீவ்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? வச்சுட்டு இப்போது சேம் பம்பிள்ஸ் வச்சுக்கலாம், டாட்ஸ். ஓகே, லைட்டாக ஒரு லைன் கொடுத்து ஒரு பெரிய டாட்டு, அடுத்த ஒரு குட்டி டாட்டு, அடுத்த ஒரு குட்டி டாட்டு. இப்போ சேம் அதே மாதிரி இதில் எஸ் போட்டுக்கலாம். போட்டு மேலே ஒரு டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா? நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். இப்போது ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் இருந்து கொஞ்சம் பிக்கான ஜிமிக்கி மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு ஃப்ரில் போட்டுக்கோங்க, ஹம்ஸ் போட்டுக்கலாம், டபுள் ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து எடுத்தோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரில் போட்டு ஹம்ஸ் போட்டு ரெண்டு லீஃபு, இங்கேருந்து ஒரு லைனு, நெக்ஸ்ட் பக்கத்துலேருந்தே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது இதில் இருந்து ஒரு எல் ஷேப் கொடுத்து இந்த டிசைனை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்போ இங்கேருந்து ஒரு லைனு, இங்கேருந்து ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் டாட்ஸு, ஒரு டாட் பெருசாகவும் ஒரு டாட் குட்டியாகவும் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்த நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைன்ஸ் மாதிரி போட்டு ஷேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன் போகலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஈவனாக ஸ்கொயர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பெட்டல் வரைய போகிறோம். நார்மலாக போடுவோம் இல்லையா, அதே தான் போட்டுக்கோங்க. இப்போ இதில் குட்டியாக போட்டுக்கோங்க இந்த கேப்பில். ஓகே, போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுலேருந்து அவுட்டர் லைன் கொடுக்க போகிறோம். அவுட்டர் லைன் வந்து ரொம்ப பக்கத்தில் கொடுத்துக்கோங்க, ரொம்ப டிஸ்டன்ஸில் கொடுக்கக்கூடாது எப்பயுமே. ஓகே, கொடுத்துக்கோங்க. இப்போது இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹம்ஸ் போட போகிறோம். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஹம்ஸ் வரணும், இல்லைன்னா அந்த டிசைன் வந்து ஃபுல்லாகாத மாதிரி இருக்கும். நம்ம பேசிக்லேயே பார்த்துட்டோம். இப்படி போட்டோன்னா இந்த இடம் எம்டியாக இருக்க மாதிரி இருக்கா, ஸோ அந்த இடத்துல ஒரு ஹம்ஸ் வரணும், அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கேயும் ஃபினிஷ் பண்ணியாச்சா? ஃபினிஷ் பண்ணிவிட்டு லைன் கொடுத்துக்கோங்க. சேம் லைன் டாட்டு, பெரிய டாட்டு குட்டி டாட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் இருந்து இந்த எண்ட்லேருந்து ஒரு லைனும் இந்த எண்ட்லேருந்து ஒரு லைனும் கொடுத்துக்கோங்க. சென்டரில் ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் குட்டி ஸ்கொயர் வரைய போகிறோம். வரைஞ்சி உள்ளே ஒரு டாட்டு. ஓகேவா? சேம் குட்டியாக ஒரு ஸ்கொயர் வரைஞ்சி உள்ளுக்குள்ளே ஒரு டாட்டு, உள்ளுக்குள்ளே ஒரு டாட்டு. ஓகே, அவ்வளோதான் இந்த டிசைன்.
இப்போது இந்த எம்டி ஸ்பேசஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷேடிங் பண்ணிக்கலாம். இந்த எம்டி ஸ்பேசஸை அப்படி இல்லைன்னா ஃப்ளவரை ஷேடிங் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டில் ஏதாவது ஒன்று ஷேடிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிளை டச் பண்ணி இதுக்குள்ளே நம்ம லாங் ஸ்வெல்லாக போட்டுக்க போகிறோம். போட்டு சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கலாம். இப்போ சேம் அதே மாதிரி 4 டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டாச்சு இல்லையா? இப்போ வந்து ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கோங்க. மேல் அப்பில் கொடுக்குற மாதிரி ஸ்ட்ரைட் லைனு. இப்போது இதில் இருந்து லைட்டாக லைன் போட்டு கிளியர் ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். கிளியர் ட்ராப்ஸ். ஓகே, இப்போது இதில் சென்ட்ரு பாயிண்ட் இருக்கா, இதுலேருந்து இதுக்கு கனெக்ட் பண்ணுவோம். சென்ட்ரு பாயிண்டில் ஒரு கிளியர் ட்ராப்ஸ் கொடுத்துக்கோங்க. ரிமைனிங் உள்ளது எல்லாத்துக்குமே நம்ம டாட்ஸ் வைக்க போகிறோம். இந்த டாட்ஸ் வச்சு இந்த டிசைனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டாட்ஸ் வைக்கும்போது ரொம்ப ஹம்ஸை இடிச்சிட்டும் வைக்காதீங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ் வைக்காதீங்க, அழகாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். இப்போது ஷேப் வரைஞ்சிக்கோங்க, பவுல் ஷேப்பு. இப்போ இதில் இருந்து லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் ஸ்வில் போட்டுக்கோங்க, ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே இது கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாகவே ஹம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ இதுலேருந்து லைட்டாக ஒரு லைன் கொடுத்து இதை விட குட்டியாக, ஓகே, இதை விட குட்டியாக நம்ம இதே மாதிரி டிசைன் இதை விட குட்டியாக போட்டுக்கிறோம். ஓகே, சேம் அதே மாதிரி ஹம்ஸ் ஸ்மெல் போட்டுக்கோங்க, ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த இடத்துல டாட் வச்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு எல் ஷேப் கொடுத்து சென்டரில் டாட் வச்சுக்கோங்க. முடிஞ்சா? ஓகே, ஓகே, ஃபினிஷ்டா? இப்போது ஜிம்கா டிசைன்ஸு ஓரளவுக்கு நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட்டு இதை விட கொஞ்சம் ஜிம்கா டிசைன்ஸ் பார்ப்போம். ஓகே.